Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ என்ன டாபிக் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் 51வது தலைமை நீதிபதி அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, அதுக்கான ப்ரொசீஜர் அந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, இந்தியன் பாலிட்டி ஏரியால கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட அப்பாயின்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவரோட எலிஜிபிலிட்டி அண்ட் தென் யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? ஸோ நியூஸ்ல பார்க்கலாம். ஸோ நவம்பர் 11, 2024 அன்று உச்ச நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுக்கு இந்திய தலைமை நீதிபதியின் பதவியை பிரமாணத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்மு செய்து வைத்தார். ஓகேவா? ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட அந்த போஸ்ட் யார் கொடுக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப சஞ்சீவ் கண்ணா. ஓகே, ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவர் இப்ப கொடுத்தது யாருன்னு பாக்குறப்ப பிரைம் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஓகே, அவர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ராஷ்டிரிய பவனில் நடந்த இந்தியாவின் 51வது தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர், அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி, அரசு அமைச்சர்கள், அதுக்கப்புறம் இந்தியா முன்னாள் தலைமை நீதிபதிகள், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த செரிமனில இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் தான் யாரும் பார்க்குறப்ப ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா. ஓகே, ஸோ இவர் தான் இப்போ 51வது தலைமை நீதிபதியா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்ல சப்போஸ் நேம் கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சஞ்சீவ் கண்ணா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம், நீதிபதி டிஒய் சந்திரசூட்டை தொடர்ந்து இந்தியாவின் 51வது தலைமை நீதிபதியாக நீதிபதி சஞ்சீவ் கண்ணா திங்கட்கிழமை பதவியேற்றார். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா யாருன்னு சொல்லி பார்க்குறப்ப டிஒய் சந்திரசூட் தான் இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறம் யாரும் பார்க்குறப்பதான் சஞ்சீவ் கண்ணா ஜஸ்டிஸ் சீஃப். ஓகேவா? ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஜனவரி 18, 2019 அன்று உச்சநீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தப்பட்ட நீதிபதி சஞ்சீவ் கண்ணா 6 மாதங்களுக்கு மேலான பதவி காலத்திற்கு பிறகு மே 13, 2025 அன்று ஓய்வு பெறுவார். ஓகேவா? ஸோ இவர் 2018 என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைகோர்ட்டோட ஜட்ஜா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதோட ப்ரொசீஜர் எல்லாமே இப்போ லாஸ்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் எப்போ ரிட்டையர் ஆகுதுன்னு பாக்குறப்ப மே 13, 2025 அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பதவி காலமும் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட பதவி காலமும் எப்போ முடியும்னு பாக்குறப்ப இவர் ஓய்வு பெறப்பதான் முடியுது. ஓகேவா? ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சொல்லி பாக்குறப்ப 65 சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவருக்கு ஆல்ரெடி வயசு என்னன்னு சொல்லி பாக்குறப்ப 64 வயசு ஆகுது. ஸோ இவர் 65, 2025 மாறிடும். ஓகே, ஸோ அவரோட முன்னாடியே அந்த ஏஜ் மாறதுனால அந்த 5 இயர்ஸ் டேர்ம் அப்படிங்கிறது இல்லாம அவர் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்ததுனால அவரோட பதவிக்காலம் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த எப்போ பாக்குறப்ப 65வது வயசுல. ஓகே, ஸோ அப்போ 2025 பதவிக்காலம் முடிவுக்கு வருது. ஓகே, ஸோ அவர் பல அரசியலமைப்பு பெஞ்ச் தீர்ப்புகளில் ஒரு பகுதியாக இருந்துள்ளார். ஸோ அவர் முக்கியமான சில பெஞ்ச் டிசிஷனுக்கு எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ எதெல்லாம் சொல்லி பாக்குறப்ப 370வது பிரிவை ரத்து செய்தல். ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 370 அந்த கேன்சலேஷன் பண்றது இவர் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அது போக என்னன்னா 2018 தேர்தல் பத்திரங்களின் திட்டத்தை நிறுத்துதல். ஓகேவா? ஸோ இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா 2010 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதை ஸ்டாப் பண்றதுக்குள்ள சில டிசிஷன் மேக்கிங்லயே இவர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. ஓகே, உள்ளிட்டவே அடங்கும். ஸோ அடுத்த டாபிக்ல பாக்குறப்ப அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம், அதாவது அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டில சிறுபான்மை அந்தஸ்து நிர்ணய வழக்கில் பெரும்பான்மை தீர்ப்பின் ஒரு பகுதியாக இருந்தார். ஓகேவா? ஸோ அந்த மைனாரிட்டி அந்த அந்தஸ்து யாரு கொடுக்குறாங்க அந்த கேஸ் நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அதுலயும் என்ன பண்ணிருக்காருன்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா தான் பார்ட்டிசிபேட் பண்ணி டிசிஷன் கொடுத்திருக்காரு. ஓகேவா? அது போக தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவதை அவர் ஆதரித்தார். காகித வாக்குச்சீட்டுக்கு திரும்புவதற்கு அழைப்புகளை நிராகரித்தார். ஓகேவா? ஸோ இவர் அந்த இவிஎம் மிஷின் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அவர் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தப்ப. ஓகே, ஸோ இந்த மாதிரியான மெயினான ஒரு ரோல் எல்லாமே பண்ணிருக்காங்கன்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா நம்மளுக்கு பாட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் பாக்குறப்ப மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது யார் கொடுக்குறாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. என்ற முறையை குறிப்பிட்ட பெஞ்ச்களுக்கு
குறிப்பிட்ட வழக்குகளை ஒதுக்கிடுவதற்கும் உச்ச நீதிமன்றத்தில் அவர்களின் விசாரணைகளுக்கான அட்டவணையை தீர்மானிப்பதற்கும் தலைமை நீதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. ஸோ இவர் வந்து தலைமை நீதிபதியா மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா சில பெஞ்ச் எல்லாமே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் கேஸுக்காக. ஓகே, ஸோ எந்தெந்த பெஞ்ச் வந்து எந்த கேஸ் போகணும் அப்படிங்கிற டிசைட் பண்றது யாருன்னு பாக்குறப்ப தலைமை நீதிபதி தான். ஓகே, ஸோ அவர் தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் பெஞ்சுக்கு வந்து இந்த கேஸ் வந்து கொடுத்தா இது வந்து கரெக்டாக தான் சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, அதை டிசைட் பண்றது யாருன்னா தலைமை நீதிபதி தான். அது போக அந்த ஷெடியூல், ஓகே, அந்த ஷெடியூல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்றது யாருன்னு சொல்லி பாக்குறப்பையும் தலைமை நீதிபதிக்கு தான் அந்த சக்தி வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த அதிகாரம் வந்து தலைமை நீதிபதிக்கு தான் இருக்குது. சரியா? அடுத்து பாக்குறப்ப அரசியல் அமைப்பின் 124.2 பிரிவின் கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார். ஓகே, ஸோ இந்த ஆர்டிகிளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகிள் 124/2. ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா ஜனாதிபதி வந்து அதாவது பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஓகே, அதுக்கான பவர் வந்து இந்த ஆர்டிகிள் கீழே இருந்தா அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ வழக்கத்தின்படி உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி இந்திய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். ஸோ யூஸ்வலா பாக்குறப்ப சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் ஜட்ஜ் வந்து யார் இருக்காங்களோ, மோஸ்ட் சீனியர் ஜட்ஜ் வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பதவி வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றும் காலத்தை வைத்து பணி மூப்பு அளவிடப்படுகிறது. ஸோ இந்த சீனியாரிட்டி சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த சீனியாரிட்டி வந்து எதை வச்சு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறப்ப யார் வந்து அதிகமான அந்த இயர்ஸ் வந்து அந்த சர்வீஸ்ல இருந்து இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பதவி வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றும் காலம் வச்சுதான் இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அந்த சீனியாரிட்டியா. ஓகே, ஸோ யார் வந்து மோஸ்ட் சீனியரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதை கொடுக்குறது யாருன்னு சொல்லி பாக்குறப்ப ஜனாதிபதி தான் கொடுக்குறாங்க. எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 124. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதோட தகுதிகள். ஒருத்தர் வந்து இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து மாறணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஓகே, ஸோ பேசிக்கா தெரிஞ்சாதான் அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து கிடைக்குது அப்படின்னா he must be a இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவர் 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் அல்லது தொடர்ச்சியாக உயர் நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்திருக்க வேண்டும். ஓகே, ஸோ அவர் வந்து 5 வருஷம் அதனா அதுக்கு மேலேயே வந்து என்ன பண்ணிக்கணும் ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜா இருந்திருக்கணும். அப்படி இருந்து அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, அல்லது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண அவர் 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் அல்லது அதற்கு மேலாக வழக்கறிஞராக இருந்திருக்க வேண்டும். ஓகேவா? சோ 5 இயர்ஸ் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 10 ஆண்டுகள் வந்து ஹைகோர்ட்டோட லாயரா வந்து பிராக்டிஸ் வந்து பண்ணிருக்கணும். ஓகே, சோ இந்த 2 குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரின் கருத்தின்படி ஒரு புகழ்பெற்ற சட்ட நிபுணராக இருக்க வேண்டும். ஓகே, சோ இந்த மாதிரி 3 குவாலிஃபிகேஷன் தான் எலிஜிபிலிட்டி தான் கொடுக்குறாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்து சேஞ்ச் ஆகிறதுக்காக. ஓகேவா? சோ இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா he may be promoted as a சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகே, ஹைகோர்ட் ஜட்ஜ்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்து அவங்க வந்து ப்ரொமோட் வந்து பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இவரோட ரிமூவல். ஓகே, ஸோ ஒரு நீதிபதி தலைமை நீதிபதி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வந்து பதவியில் இருந்து நீக்கம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ராஜ்யசபா லோக்சபா 2 என்ன பண்றாங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை ஆதரவுடன் ஒரு உரையை முன்வைத்த பின்னரே குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதியை நீக்க முடியும். ஓகேவா? இது வந்து பாக்குறப்ப மெஜாரிட்டி, எந்த மெஜாரிட்டினா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து 2 ஹவுசஸுமே வந்து இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நீக்க போறோம் அப்படி மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆஸ் வெல் அஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து பிலிம்ஸ் ஸ்டாண்ட் ஆஃப்ல பாக்குறப்ப இது வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட அந்த குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அவரோட ரிமூவல், அப்புறம் எந்த ஆர்டிகல் யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவோட சில கான்ட்ரிபியூஷன் எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பை ஃப்ரம் கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.